இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடையில் பற்றி பார்க்க போகிறோம். இதை ஆந்திராவில் கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புளிச்சக்கீரையில் இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு முழு பூண்டு பல்ல எடுத்து வச்சுக்கணும், தனித்தனி பல்ல எடுத்து வச்சுக்கணும். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, 2 பச்சை மிளகா, 4 காய்ந்த மிளகாய், தேவையான அளவு வடவம், நல்லெண்ணெய், உப்பு எடுத்து வச்சுக்கணும். இது நல்லெண்ணெயிலே செஞ்சால் தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு வடவமும் போட்டுடணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எந்த குழம்புமே பொரிஞ்சு வந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது டிரான்ஸ்பரண்ட் கலர் சேஞ்ச் ஆகிற உடனே வதக்கணும். அது வதங்கின உடனே பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மஷி வர வரைக்கும் எல்லாம் வதங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த எல்லா ஐட்டமும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப இந்த கீரை கடையிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம கடலெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாவும் இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் தான் மெயினாக அதில் செய்யணும். வதக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இந்த கீரை சம்மரில் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா கீரை இது. சம்மருக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம உடம்புக்கு. ஹீட்டில் சம்மரில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, இது சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா கீரையிலையுமே அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா கீரையும் நம்ம எல்லா கீரையுமே சாப்பிட்ணும். நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புளிச்ச கீரையெல்லாம் அந்த வதங்கிட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றாமல் அதில் வதக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி ஊற்றினா கீரை வந்து கெட்டு போயிடும், நம்ம ரொம்ப நாள் சாப்பிட முடியாது. நல்லா வதங்கி சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும். இதில் நமக்கு கீரை புளிப்பாக இருக்கும். ஏற்கனவே கீரை புளிப்பாக தான் இருக்கும். நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வேணும்னா புளிப்பு, கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல கீரை வதங்கி முடிஞ்சோடனே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அடிச்சுக்கலாம். நல்லா நைஸாக வேணுன்றவங்க நைஸாக அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் குறை திப்பியாக இருக்கணுன்றவங்க கொஞ்சம் திப்பியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோடனே நம்ம இப்போ தாளிப்பு பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனேயே அதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் வடவம் போட்டு தாளிக்கிறோம். வடவம் போட்டு தாளித்தா எந்த குழம்பா இருந்தாலும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கே. தாளித்து அந்த கிண்ணத்தில் நம்ம கீரை இருக்கிறதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதை சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இல்லை நெய் வேணுன்றவங்க நெய்யை விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த கீரையும் போட்டு நல்லா பிசைஞ்சு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை வெண்டைக்காய் வறுவல் அதோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். சம்மரில் எல்லோரும் நல்ல கீரை சாப்பிட்ணும். அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.